கேப்டன் அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி தாங்க தேமுதிக. தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி அவர் வந்து ஒரு நல்ல நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல அரசியல்வாதியாகவும் வந்து வலம் வந்தார். ஸோ அவருடைய கையில் இந்த தமிழகம் வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற கவலை இன்றைக்கும் பலருக்கும் வந்து இருக்குங்க. அப்படிப்பட்ட கேப்டனுடைய மகனான விஜய பிரபாகரனுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயமானது நடந்திருக்குங்க. இந்த சம்பவம் தான் இப்போ ரொம்பவே வைரலாக இருக்குன்னு சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து வெளியீடு செய்யப்பட்டதுங்க. ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், நிறைய பிரபலங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கான ஆதரவுகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரையும் வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்படி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் கடந்த 1980களில் முன்னணி இயக்குனராக பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தாங்க இயக்குனர் எஸ் சந்திரசேகர் அவர்கள். ஸோ அவருடைய ஒரே மகனான விஜய் அவர்கள் தன் மகன் வந்து நல்லா படித்து எம்பிபிஎஸ் படித்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசையாகவும் கனவாகவும் இருந்திருக்கு. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. இந்த நிலையில தான் தன்னுடைய மகனுடைய விருப்பத்தை ஒரு தந்தையாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தில் அவரை கதாநாயகனாக வந்து சந்திரசேகர் சார் வந்து அறிமுகப்படுத்தினார். ஆனால் நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு, மாப்பிள்ளை அப்படின்ற பல படங்களில் வந்து நடித்தாலுமே கூட பெரிய அளவில் ரசிகர்கள்ட்ட வந்து வரவேற்பு வந்து கிடைக்காம தான் இருந்திருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் தமிழ் சினிமாவில் நடிகர் விஜய்க்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்த படம் தாங்க செந்தூர பாண்டி. விஜயனுடைய அப்பா எஸ் சந்திரசேகர் கேட்டுக்கிட்டதுனால அந்த படத்தில் நடிகர் விஜயகாந்த் ஹீரோவாக வந்து நடித்தார். மேலும் அந்த படத்தில் விஜயகாந்துக்கு தம்பியாக வந்து விஜய் வந்து நடிச்சிருந்திருப்பார். ஸோ இந்த படம் தான் விஜய்க்கு வந்து ஒரு நல்ல டேர்னிங்கையும் நல்ல ஒரு லைஃப்பையும் வந்து கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லணும். இந்த படம் மூலமாக தான் பி மற்றும் சி சென்டர் ஆடியன்ஸ் மத்தியில் போய் சேர்த்தாரு. கேப்டனுக்கு கூட நடித்ததுனால நல்ல அடையாளம் விஜய்க்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போது கேப்டன் சாரோட நடிக்கலை அப்படின்னா விஜய் சாருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலமானது வந்து கிடைச்சிருக்காது. நடிகர் விஜய் கடைசியாக நடித்த வெளிவந்த தி கோட் படத்தில் விஜயகாந்தை ஒரு தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கி நடிக்க வச்சுருந்தாங்க. ஏன்னா கோட் படம் வந்து நடந்துட்டு இருந்தப்போ வந்து விஜயகாந்த் சார் வந்து கிடையாது. ஸோ உடல்நல குறைவால் அவர் வந்து காலமானதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், நன்றி கடன் செய்யணும் அப்படின்றதுக்காக விஜய் படத்தில் வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து ஒரு விஷயங்களை உருவாக்கினாங்க. அது விஜயகாந்த் சாருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி வந்து எல்லாரும் செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் நடிகர் விஜய் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் படம் ஒரு சிறப்பு காட்சியானது விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் வந்து வந்திருந்துச்சு. ஸோ அந்த காட்சியில் விருதுநகருடைய தாவேகா எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செல்வம் படம் துவங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை வந்து செய்துட்டாருங்க. அதாவது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா படம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்றை வந்து திரையிட வச்சுருக்காரு. அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட விஜயகாந்துடைய மகனான விஜய பிரபாகரன் தோல்வி குறித்து ஒரு சில காட்சிகள் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே தேட்டரை போய் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்து இல்லை அப்படின்னாலுமே விஜயகாந்தி அவர் வந்து வளர்த்து விட்டால் அவர் வந்து ஆரம்பித்த அந்த கட்சியை ஒரு நல்லபடியாக வந்து வழிநடத்தணும் அப்படின்றதுக்காக விஜயகாந்தினுடைய மகனும் சரி மனைவியும் சரி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தற்போது வந்து வெற்றி மகுடம் சூடியிருக்கக்கூடிய தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய செயல்களானது ஒரு அருவருக்கத்தக்க நிலையில் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வந்து கலைக்கிறதுக்கு 1000 பேர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களானது எல்லாருக்குமே ஒரு மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஸோ தாவேகாவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செல்வம் அவர்கள் இந்த செயலை வந்து செய்திருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது.
ஏன்னா போட்டி அப்படின்னு வரும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் சரி அதில் வெற்றியும் தோல்வியும் கண்டிப்பாக வந்து கிடைச்சே தீரும். யாராவது ஒருத்தருக்கு வெற்றியும் யாராவது ஒருத்தருக்கு தோல்வியும் வந்து கிடைக்க தான் போகுது. அதுக்காக தோத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள நம்ம சீண்டியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ தாவேகா எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செல்வம் அவர்கள் வந்து செய்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய மகனை போய் வந்து சீண்டியிருக்காரு. இதனால் அந்த இடத்துல ஒரு சலசலப்பானது ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இந்த விவகாரம் குறித்து உடனே அந்த இடத்துக்கு வந்து போலீஸார் போயிருக்காங்க. ஸோ இது வந்து பிரச்சனை பெருசாகக்கூடாது அப்படின்றதுனால போலீஸ் வந்து தலையிட்டு தேமுதிகவினரை வந்து நிறைய பேர்த்த வந்து கைதும் வந்து செய்திருக்காங்க. போலீஸ் எல்லாரும் வந்து என்கொயரி பண்ணி தேமுதிககாரங்களை நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தாவேகாவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செல்வம் அவர்களுக்கு வந்து போயிருக்கு. ஸோ செல்வம் என்ன சொல்லியிருந்தார் இதை பற்றி அப்படின்னா, இந்த விஷயம் என்னுடைய கவனத்துக்கு வராமல் வந்து நடந்திருக்கு. ஸோ யாரோ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்காங்க. ஏன்னா விஜய் பிரபாகரன் அண்ணனுக்கோ அவருடைய கட்சிக்கோ எதிராக எந்த ஒரு எண்ணமுமே எனக்கு கிடையாது அப்படின்னு அவர் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலுமே இந்த தியேட்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து வைரலாகிடுச்சுங்க. விஜயகாந்த் ரசிகர்கள்ட்ட மத்தியிலையுமே இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக கட்சியினர் மத்தியிலையுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி செய்யறதுக்கான அவசியம் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் இப்போ வந்து வெளியாகிட்டு இருக்குது. தாவேகா கட்சியில் இருக்கக்கூடியவங்க யாரும் இந்த ஒரு விஷயத்த செய்யலை அப்படின்னு செல்வம் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே கூட அந்த கட்சியினுடைய சார்பாக தான் வந்து இந்த விஷயமே வந்து வெளியாகி இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த தவறுதலை வந்து யாரோ ஒருத்தங்க பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அரசியலானது போயிட்டு இருக்குங்க. அந்த வரிசையில் இப்போது விஜய் பிரபாகரனையும் வந்து சிண்டி பார்த்துருக்காங்க. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டு இருக்குது. இன்கேஸ் இது வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேமுதிக காரர்களும் வந்து சும்மா விட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து யாரையுமே வந்து அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் என்ன தான் வந்து நல்லது செய்யணும், நாட்டு மக்களுக்காக எல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருந்தாலுமே கூட ஒரு சிலர் செய்யக்கூடிய இந்த மாதிரியான தவறுகளால் ஒட்டு மொத்தமாக அந்த தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியினுடைய பேர் தான் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியே தொடர்ந்து நடந்துட்டுருக்குது அப்படின்றபோது மக்கள் மத்தியில் தாவேகாவினுடைய வரவேற்பும் சரி அவங்களுடைய செயல்பாடுகளும் சரி கவனத்துக்கு இல்லாமல் வந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் ஏற்படாமல் அந்த கட்சி நிர்வாகம் வந்து சரியாக வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வந்து ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கு இடையே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிடும். அப்படி ஒருவேளை பிரச்சனைகள் தீவிரமாயிடுச்சு அப்படின்னா யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரியாக செய்ய முடியாது. ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் இப்போ இருந்திருந்தார் அப்படின்னா அவருடைய கட்சி இருக்கக்கூடிய நிலையே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும் சரி விஜய்க்குமே சரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்ல அண்ணன் தம்பி மாதிரி தான் வந்து பழகியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களும் வந்து நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு எல்லாருமே வந்து நம்புகிறாங்க. ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.